சக்தி, எம்பிள் ப்ராஜெக்ட் எடுத்துக்கிற டாபிக் பற்றி சொல்லுடா, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். சொல்கிறத விட நான் பாட்டாவே பாரு, கேளுடா. ராம் நாடு எங்க ராம் நாடு, ராம் நாடு எங்க ராம் நாடு. கடலோடு உப்பு காத்து தினம் கவிதைகள் பேசும் பாரு, அது மேலே மனசும் இருக்கும் சொர்க்கம் தானே. போகும் பாலம் நடுவே பல கப்பல் போகும் அழகே, தமிழ்நாட்டின் எல்லை இது எங்கள் ராம் நாடு. இது வறண்ட பூமியானாலும் வாழ வைக்குமே நாடு தமிழ்நாடு, இது நம்ம நாடு. ஏது ஏது இல்லை ஓடிடு, புதிதாக பெரிதாக நம்ம கண்ண வீடு, இனி தினமென்றும் ஒரு அடடாடா, பாட்டு சூப்பராக இருந்துச்சு. ராமநாதபுரம் பேர் எப்படி வந்துச்சு? ராமர் சிவனை வழிபட்ட காரணமாக இந்த ஊர் பேர் ராமநாதபுரம். இந்த ஊரோட பழமையான பேர் முதுகலத்தூர். சேதுபதி மன்னர்கள் தான் இந்த நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க. ஆரம்பத்தில் சிவகங்கையும் விருதுநகரும் ராமநாதபுரம் தான் சேர்ந்துருந்துச்சு. 1985ஆம் ஆண்டு தான் 2 மாவட்டமும் பிரிஞ்சிருச்சு. கோயில் 22 தீர்த்தம் ரொம்ப புகழ் பெற்றதுன்னு சொன்னாங்க. 22 இல்ல, 64 தீர்த்தங்கள் இருக்கு. கோயிலுக்குள்ள 22 தீர்த்தங்கள் இருக்கு. மீதி தீர்த்தம் எல்லாம் சுற்றி இருக்க பகுதியில இருக்கு. 22 தீர்த்தத்தோட தண்ணி ஒவ்வொரு சுவையில இருக்குமாமோ. அதான் எப்படிதான் தெரியல. எனக்கு தெரியும், அங்க நிலத்தடியில் பாறையின் அமைப்பு காரணமாக நீரின் சுவை மாறப்படுது. அது மட்டுமா, கோயில் மண்டபத்தில் 1712 தூண்கள் இருக்கும். ஒவ்வொரு தூண்கள் ஒவ்வொரு வகையான ஒளி அதிர்வகை கேட்கும். அது மட்டுமா, பாமன் கடலில் இரட்டை அலை நிகழ்வு காணப்படும். ராமர் பாலத்தின் கீழ் மணல் குவியதாம, இதுக்கெல்லாம் காரணம் லைம்ஸ்டோன் சோல்ஸ், அதாவது சுண்ணாம்புகள் பாறை பவளை பாறை அதிகமாக இருக்குதாமா. ஆமாப்பா, நீ சொன்னது சரிதான். ராமர் பாலம் கட்ட பயன்படுத்தியது கூட மிதக்கும் பாறைன்னு சொன்னாங்க. மிதக்கும் பாறை அப்படின்னா என்ன? இது எரிமலை வெடிப்பின் போது உருவாகும் பாறை. இத பியூமிஸ் பாறைன்னு சொல்லுவாங்க. இதுல காட்டு துகள்கள் அதிகமா இருக்கனால மிதக்குது. அங்கப்பா மீனவர்கள் மீன் பிடிக்க போறாங்க. வா, அவங்களோட பாட்டை கேட்கலாம்.
வாழும் இனம்தான் பொங்கும் மலையோடு மோதும் சனம்தான் ஆழியோரம் வாழும் இனம்தான் பொங்கும் மலையோடு மோதும் சனம்தான் வீரத்தோடு சேரும் களம்தான் சுறாமீனோடு சீரும் சிங்கக்குளம்தான் வீரத்தோடு சேரும் களம்தான் சுறாமீனோடு சீரும் சிங்கக்குளம்தான் பழகி மாறி இவங்களோட உயிரம் கூட தருவாண்டா நழுவி போற மீன கூட நச்சென்று பிடிப்பாண்டா பழகி மாறி இவங்களோட உயிரம் கூட தருவாண்டா நழுவி போற மீன கூட நச்சென்று பிடிப்பாண்டா ஆழியோரம் வாழும் மீனம்தான் பொங்கும் மலையோடு மோதும் சனம்தான் ஆழியோரம் வாழும் மீனம்தான் பொங்கும் மலையோடு மோதும் சனம்தான் காத்து கடலை பார்த்து சத்தம் போட்டு கடக்கும் பாட்டு பாட காத்து கரையை தொட்டு கதையை கேட்டு தலையாட்டு சோனி வாடு பாணி வாடு நீரும் நீ வாடு அந்த வாடு எங்க பாடு கடலை பாடு நம்பாடு ஏழமா பாடி மரத்த நீ தள்ளு கடலை பாடு வேண்டி கையில நீ வள்ளு மக்கா சொல்லி மலைய கடல்ல தள்ளு மக்கா சொல்லி நம்ம தாங்கி செல்லு ஆழியோரம் வாழும் இனம்தான் பொங்கும் மலையோடு மோதும் சனம்தான் ஆழியோரம் வாழும் இனம்தான் பொங்கும் மலையோடு மோதும் சனம்தான். என்னப்பா இது என் காம்பஸ் சரியாக வேலை செய்ய மாட்டேதே. இது தனுஷக்கோடி பகுதி, இங்கே காந்தவலு மிக குறைவாக இருக்கும், அதனால் காம்பஸ் வேலையே செய்யாது. ராமர் சேது பகுதி காலையில் கடல் நீர் நீளமாகவும் மாலை பச்சை நிறமாகவும் தெரியும். அதுக்கு காரணம் லைன் ஸ்டோர் சோல்ஸ், அதாவது சுண்ணாம்பு பாறையும் பவளப்பாறையும் அங்கே அதிகமாக இருக்கும். அப்புறம் உலகில் மிக அமைதியான கடற்கரை சிலந்தி கடற்கரைன்னு சொல்லுறாங்க. சிலந்தின்னு சொன்னதுதான் ஞாபகம் வருது. மன்னர் வளைகுடா உயிரியல் பூங்கா புகழ்பெற்ற பூங்கா, அங்கிருந்து ஏர்வாடி பக்கமாக தான் இருக்கு. ஏர்வாடி தத்தா இருக்குது. அங்கே போன பல நோய்கள் குணமாயிருக்கு. அங்கே எல்லா மக்களும் போகலாம். அங்கே மத நல்லிணக்கம் நாம் பார்க்கலாம். மத நல்லிணக்கமா அப்படின்னா என்ன? இதை பற்றி அப்துல் கலாமே சொல்லியிருக்காங்க. மதங்கள் மனிதனை பிரிப்பதற்காக, மனிதனின் மனிதன் நேர்த்தி வரப்பதற்காக. இவரை மிசை மனிதன் சொல்லுவாங்க. இவர் பந்தரூர் ராமேஸ்வரம் தான். நம் ஃப்ரெண்ட்ஸ் யூனிட்டி இன் டைவர்சிட்டி பற்றி ஆட போகிறாங்க. வா நம்மள ஆடலாம். Dear parents, a thrilling sequence of performance is unfolding on the stage. Each act is more exciting than the last. Please stay seated and enjoy the journey towards our grand finale.